ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செவன் சோலார்ஸ். இன்னைக்கு செங்கல்பட்டு பக்கத்தில் மங்கலம் அப்படின்ற ஒரு வில்லேஜில் பார்த்தீங்கன்னா 1 கிலோவாட் ஆஃப் கிரிட் சோலார் செட்டப் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிருக்கோம். கஸ்டமரோட ரெக்குயர்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு வீடு ஒன்று கட்டியிருக்காரு. இது வந்து ஃபார்ம் ஹவுஸு. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஃப்ளக்சுவேஷன் அதிகமாக வரனார். அடிக்கடி வந்து கரண்ட்டு போகும், லோ வோல்டேஜ் ஹை வோல்டேஜ் அது போல் வரனார். அதுக்கேற்ற மாரி எனக்கு வந்து ஒரு லைட்டு ஃபேன் பேக்கப் வர மாரி மட்டும் எனக்கு போட்டு கொடுங்க அப்படின்னாரு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா 1 கிலோவாட்டில் ஈஸ்ட்மேன் பிராண்டில் சீப் அண்ட் பெஸ்ட்டாக முடினார். அதனால் ஈஸ்ட்மேன் பிராண்டில் 150H பேட்ரி போட்டு 72 மந்த் பேட்ரி, அதே போல் பார்த்தீங்கன்னா 1 kVAல MPPT இன்வெர்ட்டரும் போட்டிருக்கோம். இது வந்து 12 வோல்ட் இன்வெர்ட்ரு. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 50 வோல்ட்டு பேனல் VOC இருக்கும் இன்ஸ்டால் பண்ணோம். அதே போல் பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா C10 கிரேட் பேட்டரி, 3+3 இயர்ஸ் ஃபுல்லி ரீப்ளேஸ்மெண்ட், 3 இயர்ஸ் ப்ரோரேட்டா வாரண்ட்டி. அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் கண்டிப்பாக இந்த இடத்துல வச்சாகணும். ஏன்னா வந்து சுற்றுலும் ஓப்பன் ஸ்பேஸு, லோ வோல்டேஜ் ஹை வோல்டேஜ் இல்லை லைட்டிங்லாம் ஆகுனாரு. அதனால் DCMCB ACMCB வித் சர்ஜு ப்ரொடெக்ஷனோடு நம்ம வந்து வச்சுருக்கோம். செப்பரேட் எர்த்திங்லாம் வந்து பண்ணியாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா AC இன்புட் அவுட்புட்டு பக்கத்துலேருந்து எடுத்தாச்சு. எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் இன்வெர்ட்டர் பேட்டரி வைக்கணும்னு சொல்லிட்டு பிளான் சொல்லிட்டார். முன்னாடியே வந்து பார்த்து அதுக்கேற்ற மாரி ஒரு இதுமாரி கபோர்ட் மாரி கட்டி கொடுக்க சொன்னால் கட்டி கொடுத்துட்டாரு. அப்புறம் இந்த பைப்பில் பைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா DC கேபிள் DC பவர் வந்து DCMCBக்குள்ளே போகுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட ஒர்க்கிங் ஃபங்க்ஷன் பார்த்துடலாம். நம்மளுக்கு வந்து இப்போது சோலாரில் தான் ஓடிட்டுருக்கு. பேட்டரியோட வோல்ட்டு 14.1 வோல்ட்டு. நம்ம அவுட்புட் வோல்ட் வந்து பார்த்தீங்கன்னா 219 வோல்ட் வருது. 50 ஹெர்ட்ஸில் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. 0% லோடு, 40.1 அப்புறம் 1.1 ஆம்ஸில் பேட்டரி சார்ஜ் ஆகிட்டுருக்கு. மெயின்ஸோட வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 237 வோல்ட் வந்து வந்துட்டுருக்கு. ஆனால் அவுட்புட் வோல்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 219 வோல்ட்டு தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா 237 வோல்ட்டுன்னு சொல்லிட்டு வந்து ஹை வோல்டேஜ் தான். ஃப்ளக்சுவேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கனால அதுக்கேற்ற மாதிரி ரெகுலேட் பண்ணி உங்களுக்கு வந்து ஓட்டிகிட்ருக்கோம். அதுமாரி பார்த்தீங்கன்னா சோலாரோடைய ஒயரிங் ரூட்லாம் பார்த்தீங்கன்னா நீட்டாக அவருக்கு வந்து பெஸ்ட்டாக இது நீட்டாக பண்ணி கொடுத்தாச்சு. எனக்கு ஒயரிங் பண்ணுறலாம் நீட்டாக இருக்கணும்னாரு. எங்கேயுமே வந்து ஒயர்லாம் வெளியே தெரியக்கூடாது அப்படின்னால நீட்டாக வந்து பைப் போட்டு எலக்ட்ரிக்கல் போட்டு ரெடி பண்ணியாச்சு. மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஷீட் போட்டிருந்தார். அந்த ஷீட்டு மேலே பார்த்தீங்கன்னா அலுமினியம் ரெயில் போட்டு அவருக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. பேனல் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓல்டு பேனல் தான். கஸ்டமர் வந்து எங்கேயும் வெளியே வந்து வாங்கி வச்சுருந்தாரு. மூணுமே பார்த்தீங்கன்னா வேறு பிராண்ட் தான். 3 பேனலுமே வந்து 335 வாட்ஸ் பேனல் தான். என்ன பிராண்டுன்னு கரெக்டாக தெரியல. ஒன்று வந்து எனர்ஜின்னு போட்டிருக்கு, ஒன்று வந்து ரெனோசிஸ் பிராண்டு அப்படின்னு சொல்லிட்டு மிக்சடாக பார்த்தீங்கன்னா போட்டிருக்கு. எனக்கு பிராண்டு பேர் எனக்கு கரெக்டாக தெரியல. எல்லாம் புது பிராண்டாக இருக்குது. இதெல்லாம் நான் கேள்விப்படாததாக இருக்குது. ரெனோசிஸ் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ரெனோசிஸ் பார்த்தீங்கன்னா நல்ல பிராண்டு. மற்ற 2 பிராண்டும் பார்த்தீங்கன்னா புதுசாக எல்லாமே கேள்விப்படுறேன். ஆனால் மூணுமே பார்த்தீங்கன்னா 335 வாட்ஸ் பேனல் தான். மூணுமே 24 வோல்ட் பேனல் தான். மூணுத்தையும் நம்ம என்ன பண்ணியிருந்தா பேரல் பண்ணியிருக்கோம். பேரல் பண்ணி ஒரு பேனலில் வந்து 8 ஆம்ஸு, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 24 ஆம்ஸ் வந்து நம்மளுக்கு மேக்ஸிமம் வந்து கிடைக்கும் நம்மளுக்கு. அதே போல் பார்த்தீங்கன்னா அலுமினியம் ரெயில் வந்து பண்ணியிருக்கோம். மொத்தம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 2, 4, 6, 8 அலுமினியம் ரெயில் போட்டு மிட் கிளாம்ப்பு எண்டு கிளாம்ப் போட்டு பக்காவாக வந்து ஸ்க்ரூ பண்ணியாச்சு. அது மட்டும் பார்த்தீங்கன்னா ரெயில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு எதுவும் நம்ம ரிப்பீட் பண்ணலை. எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து செல்ஃப் செட் ஸ்க்ரூ போட்டு கீழே பர்லிங் போகும் பார்த்தீங்கன்னா ஷீட்டு கீழே பர்லிங் போகல அதில் வந்து ஸ்க்ரூ பண்ணுற மாதிரி நம்ம வந்து பண்ணியாச்சு. சுத்தரும் பார்க்கலாம். கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபார்ம் ஹவுஸ் மாரி ரெடி பண்ணியிருக்காரு. வீக்லி ஒன்ஸ் அது போல் வருவேன் அப்படின்னாரு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2.5 ஏக்கர் கிட்டத்தட்ட இடம் இருக்குது. சுத்தரும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஓப்பன் ஸ்பேஸ் தான். பக்கத்தில் மரம் கூட எதுவுமே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஓப்பன் ஸ்பேஸ் தான். அதனால் லைட்னிங் ஆகிறது நிறைய சான்சஸ் உண்டு. கஸ்டமரே சொல்லியிருக்காரு இங்கே வந்து லைட்னிங்லாம் நிறையா ஆகும்னு சொன்னார். அதனால பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷனுக்காக பார்த்தீங்கன்னா லைட்டிங் அரஸ்ட்டும் வச்சாச்சு. இந்த 1 கிலோவாட்டுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் எந்த அளவுக்கு வைக்க முடியுமோ நாங்கள் வச்சுட்டோம். எர்த்திங் பண்ணியாச்சு, MCB கொடுத்தாச்சு, சர்ஜு ப்ரொடெக்ஷன் கொடுத்தாச்சு. எல்லாமே பக்காவாக பண்ணி ரெடி பண்ணியாச்சு கஸ்டமருக்கு. அதே போல் பார்த்தீங்கன்னா லைட்டிங் அரஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா 3 feet லைட்டிங் அரஸ்ட்டு போட்டு நம்ம வந்து கீழே வந்து எர்த்திங் பண்ணியிருக்கோம். எர்த்திங் பண்ணது இப்போ தான் நம்ம வந்து கொடி தோண்டி எல்லாமே கம்பி அடிச்சிருக்கோம். ஒன்றும் கெமிக்கல்ஸ்லாம் ஒன்றும் வந்து பேக் பண்ணலை. கெமிக்கல்ஸ் கீழே போட்டு பேக் பண்ணணும். அதுக்குள்ளே வந்து தூரல் வர மாரி வந்து மழை வர மாரி வந்துச்சு. அதனால் உள்ளே போயிட்டோம். ஸோ இந்த கேப்பில் வந்து ஒரு வீடியோ எடுத்தேன் மழை நின்ன பிறகு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் கஸ்டமரோட ரெக்குயர்மெண்ட். இதுதான் ஒரு கஸ்டமருக்கும் ஒரு ரெக்குயர்மெண்ட் இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு எனக்கு இதே போல் செட்டப் போட்டு விடுங்க போதும் அப்படின்லாம் சொல்லாதீங்க. ஃபஸ்ட்டு உங்களோட ரெக்குயர்மெண்ட்டை சொல்லுங்கள்.
உங்களோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு என்னவோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சோலார் பேனல் வந்து பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து எல்லா செட்டப்பும் பண்ணிகிட்ருக்கோம். ஆன் கிரிட், ஆஃப் கிரிடு, சோலார் வாட்டர் ஹீட்ரு, சோலார் ஸ்ட்ரீட் லைட்டு, அக்ரிகல்ச்சர் தேவையான பிஎல்டிசி மோட்டர்ஸ் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். தேவைப்படுறவங்க நம்ம கான்டாக்ட் பண்ணுங்கள். சிப் அண்ட் பெஸ்ட்டும் பண்ணி கொடுக்கலாம், நல்ல ஒரு பிராண்டடான ஐட்டம்ஸும் பண்ணி கொடுக்கலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்மேன், லூமினாஸு, யூடிஎல், லூம்ஸ்லாம் இது போல் பிராண்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து டீல் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டுங்க இந்த ஸ்க்ரீனில் ஒரு நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.